கைக்கு வந்தது எந்த மாதிரி மகிமை தெரியுமா? சாலமோனின் ஆலயத்தை பார்க்கிலும் மகிமை பொருந்தினா இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்தது. செருபாபேலுக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா தூக்கு நூலெல்லாம் கொடுத்துட்டியே, செங்கலையும் காணும் உன்னையும் காணும், வருண்டா நீ தூக்கு நூலை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டே நின்று வர வேண்டிய. நான் சொல்றேன், செருபாபேலை போல தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடம் எண்ணெயோ 5 அப்பமோ ஒரு கூழாங்கல்லோ ஒரு தூக்கு நூலோ இதை பிடிச்சிக்கிட்டு நீங்க நிற்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், அதை கட்டுவதற்கு தேவையான இதுலையும் பாருங்களேன், செருபாபேல் கைக்கு வந்தது எந்த மாதிரி மகிமை தெரியுமா? சாலமோனின் ஆலயத்தை பார்க்கிலும் மகிமை பொருந்தினா இருப்பதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்தது. முதலாவது நேபுகாத் நேச்சார் எருசலேமின் தேவாலயத்திலிருந்து எடுத்துட்டு போன அத்தனையும் திரும்ப கையத்தட்டி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன ஆரோக்கியம், பேலன்ஸ், பணம் எல்லாம் திரும்ப அப்படியே உங்களிடத்தில் வருகிறது. காரணம், செருபாபேலின் கையில் தூக்கு நூல் இருக்குது. என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம், எல்லாருடைய விருப்பம் நிறைவேற்றுவதற்கு அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கட்டுக்கட்டா வர வேண்டியது உங்கள்கிட்ட வந்துதான் ஆகும். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ செருபாபேல் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. அவர் கைக்கு எல்லாமே என்ன செய்து வருகிறது. அப்போ அவர் எழுதியிருக்கார், பணம் கட்டுக்கட்டா என்ன செய்யும் உங்களிடத்துல வரும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஆமேன் அல்லேலூயா சொல்லி ஒரு கைத்தட்டை தட்டிட்டு ரிசீவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, இது வேதத்துக்கு என்னதான் இருக்கான், முரண்பாடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு ஆமான் எலிசாவின் சம்பவம் தெரியாதோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? ஆமான் எலிசாட்ட கொடுக்கறதுக்கு நிறைய கொண்டு வந்தாரா, காணிக்கை, வஸ்திரங்கள். எலிசா என்ன சொன்னார், கொண்டுக்கிட்டு போடா அப்படின்ட்டாரு. இது எழுதியிருக்கிறது. நான் சொல்கிறேன், எழுதியிருக்கிறதே. கையத்தட்டி ரைட்டு ஓகே. ஆமான்ட்ட எலிசா ஒன்றுமே என்ன செய்யலை, வாங்கலை. லூக்கா 8:1 பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு கூட ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேகம் ஸ்திரீகள் கூட இருந்தாங்கன்னு எழுதியிருக்கிறதே. கையத்தட்டி பிரைஸ் காட். தெய்வமே பூமியில் வந்து இறங்கினப்போ ஊழியம் செய்யறதுக்கு ஏங்க அவர் செய்யாத அற்புதமா, அவர் செய்யாத அடையாளமா, அவருக்கு எதுக்குங்க ஆஸ்திகளால் ஊழியம் செய்யற ஸ்திரீகள் கூட இருக்கணும்? பூமியில் வந்து என்னத்தை செய்யணும், ஏதாவது இருக்கணும், இருந்தா தான் செய்ய முடியும். கையத்தட்டி. அடுத்து, ஊழியத்துக்கு மட்டும் தேவையா, சொந்த காரியத்துக்கு தேவையில்லையா? கடவுளே பூமியில் வந்தாலும் வரி வாங்காம விட மாட்டாங்க. கையத்தட்டுங்க, கையத்தட்டுங்க. வேற மாதிரி. பிரைஸ் காட். நான் சொல்றேன், ராஜ்யத்துக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் மீனின் வாயில் வெள்ளி பணமும் இருக்கும், உங்களுடைய உறவினருடைய கையில் தங்க காசும் இருக்கும். யோபுவுக்கு சொந்தக்காரங்க தங்க காசு கொண்டு கையத்தட்டி. ராஜ்யம் அவருக்காக நிற்கிறவர்களை வெறுமையா நிக்க வச்சு வேடிக்கை பார்க்காது. பிரைஸ் காட்.